இப்போ இது வந்து மத்திய அரசு கட்டுற ஏர்போர்ட்டா இல்லை அண்ணா அறிவாலயம் கட்டுற ஏர்போர்ட்டா முதல்ல சொல்லட்டும் அவர். என்ன இப்போ நீங்கள் அரசு தான் வந்து ரெவென்யூவை கையில் வச்சுருக்கீங்க. உங்கள் ரெவென்யூ மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு வயசான பெரிய மனுஷன், அவர்கிட்ட கேளுங்க எங்கே இடம் இருக்குன்னு. என்கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்லுவான்? சார் இப்போ சென்னையிலேருந்து உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை வந்து அப்புறப்படுத்துறீங்கல்ல, எதுக்கு அப்புறப்படுத்துறீங்க? ஏங்க அதாவது கரை ஓரம் காவாக்காரங்க ஓரம்லாம் அது சும்மா ஒரு 50 அடி 100 அடியில் சுருங்கி போயிருக்கு. இவன் எதுக்கு வந்து அந்த காவா ஓரம் இருக்க ஜனங்களை வந்து அப்புறப்படுத்தான்? நீர்நிலைகளில் வீடு கட்டான். எங்க 30-40 வருஷமாக கட்டி வாழ்கிறான். ஒரு மனிதனுடைய அதிகபட்ச ஆசை வந்து ஒரு சொந்த வீடு கட்டினாங்க. சொந்த வீடு கட்டாமல் வாடகை வீட்டிலே செத்து போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கான். ஏங்க வைகை டேம் கட்டும்போது பரம்பரையாக அங்கே குடியிருந்தான். அதே மேட்டூர் டேம் கட்டும்போது அதே மாதிரி அங்கே கோயில்களும் குளங்களும் நிறைய பரம்பரையாக இருந்தது. அதெல்லாம் காலி பண்ணிட்டு அங்கே டேம் கட்டலையா? என்னையா பேசுறீங்க? திமுக கட்டல, முந்தைய அரசுகள்லாம் கட்டுச்சு இல்ல? அது இருங்க இங்க பாரு, மனிதனுக்கு தேவைன்னா மிருகத்தை அடிச்சு சாப்பிடுறோம், மனிதனை ஏமாத்தி பொழைக்கிறோம். அது மாதிரிதான் இது. மனிதனுக்கு எல்லாமே தேவை. மனிதனுக்கு தேவைன்னா மனுஷன் சாப்பிடக்கூடாது. பல லட்சம் மக்களுக்கு தேவை. ஒரு லட்சம் மக்கள் இல்ல, ஒரு 5000 பேர். அதுலயும் 85% கையெழுத்து போட்டு பத்திரம் பதிஞ்சு கொடுத்துட்டாங்க. 15% மக்கள் ஒரு அரசியல் கட்சி அதுல ஆதாயம் அடையிறதுக்காக அவங்க வேணும்னு பண்ணக்கூடிய இது போராட்டம். எத்தனை சதவீத மக்கள் வந்து உணவு இருந்தாங்க, எத்தனை சதவீத மக்கள் விமானத்தை பயன்படுத்துறாங்க? இதையா எத்தனை சதவீத மக்கள் உணவு பயன்படுத்துறது முக்கியம் இல்ல. விமானத்தினால வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றது, இங்க இருந்து போறது. இன்றைக்கு வந்து இங்க வந்து நம்ம நாடு வந்து இது பன்னாட்டு நிறுவனங்களால இன்றைக்கு பரிசீலிக்கப்படுது. இந்த நாடு அதுதான். எந்த பன்னாட்டு நிறுவனத்துக்காக நீங்க இந்த இடத்தை கையகப்படுத்துறீங்கன்னு பேசுறோம். ஒரு நிமிஷம். நாங்க இங்க பாரு, நாங்க வந்து கூலிக்கார மாதிரி ஒன்றிய அரசு சொல்லுது, நாங்க எங்களுக்கு கூலிக்காரலாம் இல்ல, கமிஷன் ஏஜென்ட். ஆமா, கமிஷன் ஏஜென்ட். இவங்க பார்த்தாங்க என்னங்க கமிஷன் நிறுவனம் கமிஷன் இங்க பாருங்க, எல்லாம் பேசாதீங்க. இப்ப அவர் பேசட்டும், குறுக்கு வராரு. என்ன பேசுறாரு அவர்? பேசட்டும். இந்த மாதிரி கமிஷன் சொன்னா எனக்கு கட்ட கோவம். ஒரு நிமிஷம். சும்மா என்ன கமிஷன்? நான் சொல்லிடுறேன். என்ன கமிஷன் வரும்? ஷா கமிஷன்.